நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா கூட்டத்துல திமுக திட்டமிட்டு பாட்டில்களை வீசினாங்களா? சினிமா மாடியில தான் கட்சி தொண்டர்களையே வைத்து பாட்டில்கள் வீசப்பட்டதா இப்படின்னு பல குழப்பங்கள் வில்லிவாக்கத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல எழும்பியிருக்கு. இத பத்தி டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. வில்லிவாக்கத்துல தாவேகா சார்பா ஆதவர்ஜுனா போட்டியிடுறாரு. இதற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு விஜய் வந்து என்ன பண்ணாரு, முன் வந்தாரு. ஆனா அவருக்கு பரப்புரையில பல இடையூறல் ஏற்படுறதுனால குளத்தூர்லயே என்ன பண்ணாரு, தன்னுடைய பிரச்சாரத்தை பாதியிலே முடித்துட்டு பனையூர் திரும்பினாரு விஜய் அவர்கள். இனி வரும் நாட்களில வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா பிரச்சாரத்தை மேற்கொள்வார் அப்படின்னு நிறைய தகவல் முன்வைக்கப்படுது. இதனிடையில ஐநாவரத்துல தாவேகா வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துல VS பாபு முதற்கொண்டு மாவட்ட செயலாளர், அதே போல ஆதவர்ஜுனா போன்றவர்கள் என்ன பண்றாங்க, பங்கேற்றுக்கிறாங்க. இதுல ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்கும் பொழுது மேல இருந்து பாட்டில்கள் வீசப்படுது. உடனேயே ஆதவர்ஜுனா என்ன ஏதுன்னு தீர விசாரிக்கவே இல்லை. டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அத பத்தி தீர விசாரிக்கிறதே கிடையாது. எதனா அவங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்துருச்சுப்பா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா நடந்துருச்சு அப்படின்னா அது உடனேயே திமுக தான் செய்யுது அப்படின்னு ஒரே போடா பழி என்ன பண்றாங்க, திமுக மேல போட்டுடுவாங்க. அதுல என்ன உண்மையான விஷயம் இருக்குது, நம்ம பேசுறது பார்த்து பேசுறோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல கொஞ்சம் திமுகவை விமர்சிக்கிறத கம்மி பண்ணாரு. ஆனா ஆதவர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு வரார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர் எப்போ விடுதலை சிறுத்தைகள்ல வந்தாரோ அதுல இருந்து திமுகவை விமர்சிச்சுட்டு வர்றாரு. ஏன் திமுகவை விமர்சிக்கணும்? இதே ஆதவர்ஜுனா 2021 திமுக பேக் எண்ட்ல வேலை செய்தவர் தான். ஆனா திமுகவை ஏன் கடுமையா விமர்சிக்கணும் அப்படின்னா, திமுகவுல இவர் வந்து ஒரு MP சீட்டு கேட்கிறாரு, ஆனா இவருக்கு கொடுக்க மறுக்கப்படுது. சோ இதனாலதான் திமுகவை வெறுத்து என்ன பண்றாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு வர்றாரு. விடுதலை சிறுத்தைகளை வந்து கூட திமுகவை கடுமையா விமர்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையில இருந்து வெளியேறி டிவிகேல இணைகிறாரு. டிவிகேல இணையும் போது முழுக்க முழுக்க திமுக எதிரி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஆரம்பத்துல விஜய் அவர்கள் 2 எதிரிகளை சூஸ் பண்றாரு. ஒன்னு அரசியல் எதிரி, ஒன்னு கொள்கை எதிரி. ஆனா விஜய் அரசியல் எதிரியை மட்டும் தாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா பின்னாடி இருந்து விஜயை இயக்குனார். ஏன்னா ஆதவர்ஜுனா ரொம்ப தெள்ள தெளிவா இருக்காரு. திமுக அடிச்சா, திமுகவை நம்ம இங்க மோதணும்னா நம்ம தான் அடுத்த கட்சி, திமுக அடுத்தது நம்ம தான் கட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில எழும்பும் இப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காகவே ஆதவர்ஜுனா என்ன பண்றாரு, திமுக அடிக்கிறதுக்கு ரொம்ப இறங்குறாரு. கூட விஜயும் என்ன பண்றாரு, உசு பேத்துறாரு. இதன் காரணமா தான் அரசியல் எதிரி மட்டும் என்ன பண்றாரு, டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. டிவிகேல தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. நேற்று தினத்துல பாட்டில்கள் ஒரு அம்மா மேல விழுந்ததுனால உடனே ஆதவர்ஜுனா வந்து எங்களுக்கும் அரசியல் செய்ய தெரியும் ஸ்டாலின் சார், பாட்டில் அடிச்செல்லாம் நீங்க எங்களை வந்து கூட்டத்தை கலைக்க முடியாது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படியோ ரத்தம் சூடேற நரம்புல புடைச்சுக்கிட்டு ஆதவர்ஜுனா பேசினாரு. இத பார்த்த உடனே எல்லாருக்குமே ஆமாப்பா திமுக வந்து தாவேகாவை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா காவல்துறையினர் அதிரடியா உடனேயே அந்த யாரு பாட்டில் வீசினாங்களோ அந்த இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்கிறாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாம தீவிர விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சதுல அந்த கூட்டம் நடந்தது ஐநாவரத்துல, அந்த பக்கத்துல ஒரு மேன்ஷன் இருக்கு. அங்க வந்து பேச்சுலர்கள் 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, மதுபானம் அறிந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்கு. சண்டை நடந்ததுல பாட்டில் செதறுகள் வந்து என்ன பண்ணிருக்கு, கீழே வந்து விழுந்திருக்கு. இவ்வளவுதான் சம்பவமே நடந்திருக்கு. உடனே ஆதவர்ஜுனா வந்து சோடா பாட்டில் வீசினாங்க, மதுபான பாட்டில் வீசினாங்க, அப்படி இப்படின்னு 1க்கு 2 என்ன பண்றாரு, இஷ்டத்துக்கு அடிக்கிட்டு போறாரு. ஒரு மனுஷன் வேட்பாளர நிக்கிறீங்க, ஒரு நியாய தர்மமா பேசணும். இஷ்டத்துக்கு நீங்க அடிச்சு விடுறீங்களே, எவன் நம்புவான் உங்களை? கொஞ்சமாச்சுன்னா கூச்ச நச்சமே இல்லையா? உங்க வாயில உங்க உதட்டுல நரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டமேனிக்கு நீங்க பேசிட்டு போலாமா அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா கொஞ்சமாவது குறைஞ்சபட்சம் ஒரு நாலேஜ் இருக்கணும். இவரெல்லாம் வேட்பாளராகி வில்லிவாக்க தொகுதியில என்னத்தை கிழிக்க போறாரு அப்படின்லாம் அந்த தொகுதி மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாம எதுக்கெத்தாலும் திமுக, எதுக்கெத்தாலும் திமுக, எதுக்கெத்தாலும் அப்ப எதுக்குதான் திமுக அப்படின்ற கேள்வி வந்து டிவிகே இருக்கிறவங்களுக்கே வந்து நான் போர் அடிச்சிருச்சு. எப்ப எல்லாத்துக்கும் திமுக திமுக சொல்றீங்களா, அப்ப எதுக்குதான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே காரங்களே கேள்வி கேட்கறாங்க. அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஏன்னா இவங்களுக்கு எது நடந்தாலும்
திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு பிம்பத்துக்கு வந்துட்டாங்க. அங்க பாட்டல்களுடைய உதிரிபாரங்கள் வீசப்பட்டது. அது ஏன் அப்படின்றத காவல்துறை விளக்கமா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா என்ன பண்றாரு, போயிட்டு அந்த அடிப்பட்ட அம்மாவை போய் பாக்குறாரு. அதுல அவரே சொல்றாரு, இது பாத்தீங்கன்னா 2 பேருக்கு மேன்ஷன் நடந்திருக்கு. மேன்ஷன்ல அந்த சண்டையில அவங்க 2 பேருக்குள்ள நடந்த தகராறின் காரணமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத முதல்ல நீங்க பேசிருக்க வேண்டாம். இதுக்கும் அந்த பசங்க சண்டை போட்டு பாட்டில் விழுந்ததுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? உங்களை தடுக்கணும்னு நினைச்சிருந்தா திமுக எப்பவே தடுத்திருக்கும். நீங்க அரசியலே செஞ்சிருக்க மாட்டீங்க. இப்படிதான் தடுக்கணும் அப்படின்றதெல்லாம் திமுகவுக்கு அவசியம் இல்ல. உங்களை அசட்டை பண்றாங்கல்ல, அதுதான் பெரிய உங்களுக்கு அவமானமே. நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் உங்களை மதிக்கிறாங்க திமுகவுல? யாராவது உங்களுக்கு எதனா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? அதுல இருந்தே தெரியுது நீங்க பேசுறது எல்லாமே பொய், நீங்க சொல்றது எல்லாமே பொய். இன்னும் சொல்ல போனா பல தகவல்கள் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பசங்க கைது பண்ணாங்கல்ல, அவங்களுடைய போன் எடுத்து டிபி பார்த்தா விஜயோட போட்டோ தான் வச்சிருக்காங்க, டிவிகே போட்டோ தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க டிவிகே ஆதரவாளர்களா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களே ஆட்களை செட் பண்ணி இவங்களே உங்க கூட்டத்துல பாட்களை வீச சொல்லி இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இந்த மாதிரி எல்லாம் சினிமால நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா சினிமால ஒரு அரசியல் கட்சி தலைவரை டேமேஜ் பண்ணனா அவங்க கூட்டத்திலே என்ன பண்ணுவாங்க, பாட்டில்கள் வீசுவாங்க, பல கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க மேல பழிய போடுவாங்க. அது போல ஆதவர்ஜுனாவே இதை செட் பண்ணிருப்பாரோ, டிவிக்கேவே இதை செட் பண்ணிருக்குமோ, லோக்கல்ல இருக்கிறவங்களே இதை செட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலும் எழுது. இது பொதுவெளியில பேசும் பொருளா இருக்கு. இவங்களே ஆளு செட் பண்ணுவாங்களாம், இவங்களே என்ன பண்ணுவாங்களாம், திமுக மேல பழிய போடுவாங்களாம் அப்படின்னு. உண்மை எப்பவுமே உறங்கி கொண்டே இருக்காது, ஒரு நாள் வெளியே வரும். ஆதவர்ஜுனா நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாம வார்த்தைகளை விடுறீங்க அப்படின்றதான். ஒரு விஷயத்த தீர விசாரிச்சுட்டு இவர் வார்த்தை விடலாம். உண்மையிலேயே அதை விசாரிங்க போலீஸ்கார், அந்த பசங்க யாருக்கு விசாரிங்க, எங்க மேல பாட்டில் வந்துருக்கு, இது யாரு பண்ண சதின்னு தெரியல, எது இருந்தாலும் தீவிர விசாரிக்கணும் அப்படின்னு பொதுவா பேசுறதை விட்டுட்டு திமுக தான் செஞ்சது, திமுக அடியாட்களை வச்சு பாட்டில்களை வீசுச்சு, திமுக அடியாட்களை வச்சு இந்த மாதிரி கலவரத்தை ஏற்படுத்த, எதுக்கு உங்களுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு தான் கேக்குறோம். உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குன்னா திமுகவை விமர்சிக்காம வாக்கு சேகரிங்கன, திமுக மேல அபாண்டமா போய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வாக்கு சேகரிங்கன. இதுல ஆதவர்ஜுனா சென்டிமெண்டல கிரியேட் பண்றாராமா. அவரு வளர்ந்த விதத்தை ஓகே, அவருக்கு பல கஷ்டங்கள் இருக்கு, பல அடிகள் இருக்கு, அது ஓகே, அத அழுகுறாங்க, அது க்ளோஸ் அப் வேற காட்டுறாங்க. ஆதவர்ஜுனா மூஞ்ச க்ளோஸ் அப் வேற காட்டு. இது எல்லாமே திட்டமிட்டு செய்யற ஒரு வேலைகளாத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள போகணும். ஏன்னா ஆதவர்ஜுனா கண்ணுல இருந்து தண்ணி வருதுக்கும் அவர் பேசுறதுக்கு சம்பந்தமே இருக்கு. அந்த க்ளோஸ் அப் ஷாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். சோ இந்த அளவுக்கு ஆதவர்ஜுனா சீன் கிரியேட் பண்ணுமா? ஏன்னா ஓட்டு வராது, மக்கள் மத்தியில டிவிகேவுக்கு பெரும்பான்மை கிடையாது, வரவேற்பு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா குறைய வந்துச்சு. சோ இத திரும்பவும் கொண்டு வரணும். இந்த மாதிரி திமுக மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை போடணும், சென்டிமெண்டல கிரியேட் பண்ணணும். இதுதான் டிவிகேல இருக்கிறது. இப்போ விஜய் அவர்கள் கூட பேசும்போது தமிழ்நாட்டு மக்கள் தான் நானுதான் தமிழ்நாட்டு மக்கள், எங்கள் உறவை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு கண்ணுல இருந்து தண்ணிலாம், அது ஒரு டிராமா, அது ஒரு ஆக்டிங். அதே ஆக்டிங் தான் இப்போ சினிமா பாசறீங்க. டிவிக்கு சினிமா அந்த தலைவரே ஒரு பெரிய நடிகர் தான். அவரை மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு யாருமே இல்லங்க. நடிகரின் உச்சத்துல இருந்தாருங்க. அவரை மாதிரிலாம் நடிகர். அவங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆதவர்ஜுனா எல்லாம் பாருங்க, சீன் கிரியேட் பண்றாரு பாருங்க, அழுது கண்ணுல இருந்து தண்ணி விழுந்து அப்படி எல்லாம் பயங்கரமா பண்றாரு. திமுக தான் இதை செஞ்சிச்சு, எடுத்த கவுத்தோன்னு எல்லாமே நீங்க விசாரிக்க தேவையில்ல. தடிக்கு விழுந்துட்டானா ஐயோ திமுக தான் காரணம், அங்க தடிக்கு விழுந்துட்டாங்க, தண்ணி வரல ஐயோ திமுக தான் காரணம், எங்களுக்கு தண்ணி குடிக்க மறுத்துட்டாங்க, பஞ்சர் ஆயிடுச்சா ஐயோ திமுக தான் காரணம், முள்ளு வச்சுட்டாங்க அதனால காரு பஞ்சர் ஆயிடுச்சு, செருப்பு இருந்துச்சா ஐயோ திமுக தான் காரணம், அவங்க கடையில தான் வாங்கணும் அதனாலதான் செருப்பு இருந்துச்சு, வேஷ்டி கிழிஞ்சிச்சா அது திமுக தான் காரணம், ஏன்னா நூலு சரியா வைக்கல, இப்படின்னு பல விஷயங்களை திமுக தான் காரணம், இவங்க தலையில இருந்து முடி விழுந்தா கூட திமுக தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே திமுக 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 சொல்லிட்டு திமுகவுக்காக வாக்கு சேகரிக்கிறாங்களா இல்ல டிவிகேக்கு வாக்கு சேகரிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலும் எழுமதான் செய்து. ஆக மொத்த வில்லிவாக்கத்துல நடந்த சம்பவம் என்ன எதுன்னு டீட்டெயிலா காவல்துறை விளக்கம் கொடுத்துட்டாங்க. 2 நண்பர்களுக்குள்ள நடந்த அந்த தகராறின் காரணமாகத்தான் பாட்டில்கள் துகள்கள் விழுந்திருக்கு. அத ஆதவர்ஜுனா தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி இது திமுக திட்டமிட்டு எங்க மேல சோடா பாட்டில் வீசுறாங்க, எங்க மேல பாட்டில்கள் வீசி எங்க கூட்டத்தை கலைக்கிறாங்க அப்படின்னு. இதுல ஹைலைட்டா வி எஸ் பாபு
அசிங்கமெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுடைய வேட்பாளர்கள் என்ன கேட்டகரியில இருக்கிறாங்க பாருங்க. அவரு இருக்கிற மேடையிலே ரவுடிசம் மாதிரி இறங்கி ஆரம்பிச்சிட்டாரு விஎஸ் பாபு. உடனே ஆதவர்ஜனா தடுக்கிறாரு. எப்ப அண்ணா அது மாதிரிலாம் பேசாதீங்க, கம்முன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாயில நம்ம பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்றாரு. எப்ப அவர் அடிச்சவங்க உண்மையிலேயே ஆதவர்ஜனா சொல்ற மாதிரி டிவிக்கே சொல்ற மாதிரி வேணும் அப்படின்னு அடிச்சதா இருக்கட்டும். அவங்க பெற்றோர்களை கொச்சப்படுத்தி பேசுறீங்களே, அவங்க பிறப்புகளை கொச்சப்படுத்தி பேசுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது டிவிக்கு வேட்பாளர்களுக்கு அழகா? இதுதான் உங்களுடைய நாகரிகமா? அடிச்சவனா இருந்தாலும் சட்டத்தின்படி காவல்துறை இறங்கி அங்க நடவடிக்கை எடுத்துருச்சு. சோ அதை நீங்க சட்டப்பூர்வமா நீங்க எதிர்கொள்றதை விட்டுட்டு கேவலமா அவங்களுடைய பெற்றோர்களை, அவங்களுடைய பிறப்புகளை அசிங்கமா பேசுறீங்க, அவங்களுக்கு கேவலப்படுத்துறீங்க, கீழ்படுத்துறீங்க. இதுல வேற திமுக தான் காரணம் சொல்லிட்டு வீணா அவதூறுப்படுத்துறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா காரணம்? உண்மையிலேயே திமுக மேல ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, திமுக மேல அவதூறுகளை பரப்பும் பொழுது திமுக அமைதியாவே இருக்கு. யாருமே அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுல ஒரு வகையில திமுக சொல்ற அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நான் கூட நிறைய பேர்கிட்ட கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், பொறுப்பாளர்கிட்ட பேசியிருக்கேன். டிவிக்கேல இந்த அளவுக்கு ஆதவர்ஜனா முதற்கொண்டு விஜய் முதற்கொண்டு பொய்களை உங்க மேல சொல்றாங்க, அவதூறுகளை படுப்பாங்க, ஏன் ஒரு கேஸ் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, சார் அதெல்லாம் அவங்களெல்லாம் விட்டுருணும் சார், அவங்களெல்லாம் கண்டிக்கவே கூடாது, அவங்க மேல கேஸ போட்டு அவங்களை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களை பெருசாக்குறதுக்கு நாங்க விரும்பல அப்படின்றாங்க. ஓகே, அது வாஸ்தவமான பேச்சுதான். ஆனா இருந்தாலும் இத அவங்க பயன்படுத்திக்கிறாங்கல்ல, இந்த ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி என்ன பண்றாங்க, நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மள கண்டுக்க மாட்டாங்க, நம்ம எது வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பொய்களை பேச. அதுவும் ஆதவர்ஜனா கொஞ்ச நஞ்சமா பேசுறாரு, நாக்குல நரம்பு இல்லைன்னா எது வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிதான் ஆதவர்ஜனா பேசுறாரு அப்படின்றது நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. உண்மையிலேயே டிவிகேல இருக்கிற ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, அவருடைய தலைவரா இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே இருக்கட்டும், உண்மையான விஷயம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அது திமுக சதினா அப்ப நீங்க டாரா கிழிக்கலாம், யாரும் உங்களை தப்பு சொல்ல மாட்டாங்க. என்ன விஷயம் ஏது விஷயமே தெரியல, தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ற, முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்றாரு முதியில, திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். ஏப்பா அவங்க டிபில வச்சிருந்தது உங்க தலைவரோட போட்டோ, உங்க கட்சி கொடியை நான் பாப்பா, அதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கேள்விகள் கேட்டு இருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு அதாவது அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறது, முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிறது. அது ஆதவர்ஜனாவும் விஜயம் மட்டும் தான் அப்படி விமர்சிக்கிறாங்க. அவங்க கட்சியில புஷியானந்த் பேசுறாரா, நிர்மல்குமார் அவர் பேசுறாரா, அருண்ராஜ் அவர்கள் பேசுறாரா, இல்லவே இல்ல. மக்கள் கிட்ட எப்படி வாக்கு வாங்கணும் அப்படின்றது மாதிரி இவங்க போற இடத்துல எல்லாம் திமுக திமுக திமுகன்றதுனால திமுகவுக்கு தான் அதிகப்படியான நன்மதிப்பு வருது. இவங்க திமுக டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் திமுக காரணம்ன்றாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க பேசுறதுனால திமுகவுக்கு தான் நன்மதிப்பு அதிகமா வருது அப்படின்றது கலை அர்த்தமா இருக்கு. இதை பத்தி கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.